Hello viewers, this is Madan from CarControl Driving Academy training in our car and one car in Chennai doorstep. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும். நம்மளோட ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டில் பர்ஃபார்ம் பண்ண போகிற ஒரு ஸ்லோப்பு ப்ளஸ் பர்பெண்டிகுலர் அண்ட் பேரலல் பார்க்கிங் பார்க்க போகிறோம். ஸோ அவர் கொடுக்கப்பட்ட டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ ஸ்ட்ரீட்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு நீங்கள் பார்க்கலாம். அவர் வச்சிருக்க வெஹிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா Volkswagen Polo. ஸோ சாருக்கு ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் கார் எப்படி ட்ரைவ் பண்ணணும் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒரு கிரவுண்டில் நம்ம டீச் பண்ண பிறகு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு நேரோ ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா குட்டி ஸ்ட்ரீட் தான். இது ஆக்சுவலாக ஒரு வெஹிக்கல் உள்ளே போகும், திருப்பி ஒரு வெஹிக்கல் என்ட்ரியை வெளியே வந்தாலுமே நம்ம எதிர் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே பார்க் பண்ணி அவங்களுக்கு வழி விட்ட பிறகு தான் அந்த கார் வந்து வெளியே எக்ஸிட்டோ இல்லை என்ட்ரியோ ஆக முடியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கல் வருது, பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப கம்மி ஸ்பேஸ், குறுகலான ஸ்பேஸு. ஸோ இந்த ஸ்பேஸில் சார் அழகாக அந்த லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் ப்ளஸ் ரைட் சைடு மிரரில் பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அனலைசேஷன் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டுருக்காரு. நீங்களே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிஃப்ட் கார் போயிட்டுருக்கு. ஸோ வெஹிக்கிளே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு வெஹிக்கிள் உள்ளே போகுதுன்னா இன்னொரு வெஹிக்கிள் வர முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீட்டில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டஃப்பான சுச்சுவேஷன்ஸில் நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் லைவாக பார்த்துட்டுருக்கலாம். இவர் வந்து நம்மக்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிகினர் ஒரு டிரைவிங் ஸ்கூல் போய்ட்டு டிரைவிங் லைசன்ஸோட வந்த கிளைண்ட் இவர். ஸோ இவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவர்கிட்ட கேட்டது என்னென்னா அவருடைய அவங்களோட நேட்டிவ்க்கெலாம் போகும்போது அந்த ரோட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒரு கிராமத்துக்குள்ளே போகும்போது இப்படி தான் இருக்கும்னு சொன்னதால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்பிக்கலான ரோடு. ஸோ இந்த மாதிரி இடத்துல மட்டும் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸோடு பக்காவாக ட்ரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் டிரைவர் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நேரோ ஸ்ட்ரீட்ஸில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு குறுகலான இடம், அந்த மிரர்லையுமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். இல்லைனா ரைட் சைடில் இருக்க அந்த வால்லையோ லெஃப்ட் சைடில் இருக்க அந்த போஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கல் ஹிட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு மெதுவான க்ரீப்பிங் மூமெண்ட்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டார். ஸோ இந்த ஸ்டாப்பிங் மூமெண்ட்டில் என்ன பண்ணணும்னா கரெக்டாக ரைட்டு மிரர் பார்த்துட்டு அந்த வெஹிக்கிளை வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் வச்சுட்டு ஸ்லோவாக பார்த்திங்கன்னா ரைட் ஹார்ன் பீப் அவர்கிட்ட 2 பீப் கொடுத்துட்டு ஸ்லோவாக ரைட் மூமெண்ட் வெளியே வந்துட்டு இப்போ அழகாக லெஃப்ட் மிரரில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு தான் நம்மளோட வெஹிக்கிள் ஃபுல்லாக என்ட்ரி ஆகி முடிஞ்ச பிறகு கட் பண்ணிவிட்டு அழகாக வெளியே எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டே இருக்கார். இப்போ பாருங்கள் இந்த இடமும் அதே மாதிரியான ரோடு தான். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச் கண்ட்ரோல்ன்றது மேனுவல் காரில் ரொம்ப 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 முக்கியம். ஸோ கிளச் கண்ட்ரோல், அந்த பைட்டிங் பாயிண்ட், உங்களோட பிரேக், ஆக்சலரேஷன், இந்த ஸ்டேரிங் இது 3மே ஒன்றா கோயின்சிடென்ட் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரியான ரோட்ஸில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா நார்மலாக மெயின் ரோட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காலியாக இருக்கும், நீங்கள் யார் வேணால் கடன்னு ட்ரைவ் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஒரு டேர்னிங்ஸில், ஒரு பெண்ட்ஸில், ஒரு நேரோ ஸ்ட்ரீட்ஸில், ஒரு குட்டியான பாதையில், குறுகிய வளைவுகளில் நம்மளோட எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க, நம்ம எப்படி ஒரு காரை ட்ரைவ் பண்ணுறோம், நமக்கு அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான இடத்துல ட்ரைவ் பண்ண முடியும். இது அகெயின் டு த பம்ப் ரோடு. ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காரு. இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்லோப் பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா சரியான ஸ்லோப். இந்த ஸ்லோப் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி விட்டிங்கன்னா சல்லுன்னு கீழே இறங்கிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீரியரான கிராமம் மாதிரியான ரோடு. இங்கே பர்டிகுலர் இந்த ரோடுக்கு நான் சூஸ் பண்ணி கூட்டு போனது காரணமே அவர் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸில் நிறைய வந்து ட்ரைவ் பண்ண போகிறேன்னு எனக்கு கேட்டார். ஸோ அவருக்கு இந்த ரோடை நான் சூஸ் பண்ணி கொடுத்து இந்த ஸ்லோப்பில் ஏற்றி இறக்கிட்டாலே நீங்கள் போதும், மேக்ஸிமம் எந்த மாதிரியான ஸ்லோப்பில் நீங்கள் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த க்ரீப்பிங் ஃபங்க்ஷன், அந்த பைட்டிங் பாயிண்ட், கிளச் கண்ட்ரோல், அந்த கிளச்சோடைய பைட்டிங் பாயிண்ட் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் புரிதலை கொண்டு வந்துட்ட பிறகு தான் இந்த ரோடை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நீங்களே பார்க்கலாம், அழகாக வெஹிக்கிள் ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் பேக்கை பொறுமையாக எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஸோ அந்த கிளிப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் போட்டு ஸ்லோவாக கிளச்சை க்ளோஸ் பண்ணி பிரேக்கில் மெதுவாக விட்டு வெஹிக்கிள் வந்து மெதுவாக எடுத்துகிட்டு வராரு. ஸோ ஸ்லோவாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய கிளச் பேலன்சிங் நல்லாவே புரியும். என்ன நடக்குது கிளச்சில், உங்களோட வெஹிக்கிள் உங்களோட பேச்சை கேட்குதா இல்லையா, உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போதான்னு சொல்லி தெரியும். சரியான ஸ்லோப் 90 டிகிரி ஸ்லோப்பில் வெஹிக்கிள் நிற்கிது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு கியரை சொல்லிவிட்டு இப்போ ஸ்லோவாக கிளச்சையும் பிரேக்கையும் நல்லா டைட்டாக பிடிச்சி சொல்லிவிட்டு அந்த பைட்டிங் பாயிண்ட் வெஹிக்கிள் வந்த பிறகு ஸ்லோவாக பிரேக்லேருந்து காலை எடுத்து கிளச்சை ஷேட்டரிங் பாயிண்ட், அதாவது அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உதிரல் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து பேக் வராமல் ஃப்ரண்ட்டில் தள்ளுங்க. பாருங்கள் அழகாக ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெஹிக்கிள் ஃப்ரண்ட்டில் தள்ளும் போதே தெரியும் வெஹிக்கிளோடைய க்ரீப்பிங் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்குது. அவருக்கு அந்த கிளச் புரிதல் ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறீங்க. நான் லைவாக டிரைவிங் கொடுக்கும்போது டீச்சிங் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த தப்பு பண்ணுறீங்க. ஸோ எப்பயுமே ஸ்லோப்பில் பொறுத்த வரைக்கும் பிரேக்கு கிளச்சை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, கிளச்சை மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஷேக்கிங் வரும் பைட்டிங் பாயிண்டில். அந்த மாதிரி இடத்துல
கிளச்சை மெதுவாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நிப்பாட்டி பிரேக்கில் டக்குன்னு கால் எடுங்க. வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக அப்படியே ஃப்ரண்ட்டில் தள்ளி பாருங்கள், பின்னாடி எடுத்துகிட்டு வராங்க. அழகாக நானே உள்ளே உட்காந்துருக்கேன். ஸோ என்னை வச்சு தான் பார்த்திங்கன்னா அவர் அந்த ட்ரைவ் பண்ண போகிறாரு. ஸ்லோவாக பின்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு அழகாக ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு இப்போ ஸ்லோவாக கிளச் அந்த பிரேக்லேருந்து கால் எடுத்து கிளச்சை அழகாக நான் எந்த அளவுக்கு என்னால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிட்டு கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீரை போட சொல்லியிருக்கேன். ஸோ போட்டுட்ட பிறகு அழகாக பிரேக் மேலே காலை வச்சுக்கணும். இப்போ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக இல்லாதால மெயின் இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் க்ளீனாக இருந்தால் உங்களுக்கு கிளச்சும் பிரேக்கும் ஆக்சலரேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் கீரை போட்டுட்டு பிரேக்கில் கால் வச்சுட்டாரு. இப்போ ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக வெஹிக்கிளை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ண சொல்கிறேன். ஸோ ஸ்லோவாக ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட வெஹிக்கிளுடைய ஃப்ரண்ட் மூவ்மெண்ட் க்ளீனாக புஷ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணி போயிட்டே இருக்கிறதுக்கு ஒரு அழகாக சான்ஸ் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி அழகாக க்ரீப்பிங் மூவ்மெண்ட்டில் வெஹிக்கிள் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல மூவ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா பதட்டப்படுத்தி திருப்பியை கிளச்சை க்ளோஸ் பண்ணி பிரேக்கை டைட்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் பின்னாடி வரத்துக்குன்னா சான்சஸ் இருக்குது. சரியான ஸ்லோப்பில் வெஹிக்கிள் அப்படியே பொறுமையாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு ஸோ லெஃப்ட் சைடு மிரர் அகெயின் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரியான ஸ்லோப்பில் டக்குன்னு ஏற்றி இறக்கிட்டாருனாலே போதும், உங்களோட ஸ்லோ பனலைசேஷன் வந்துடும். ஸோ அகெயின் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம குட்டி ரோடு, ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டோ போகுது. நமக்கும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா பெருசாக கிடையாது. ஸோ லெஃப்ட் சைடில் அழகாக அந்த செடியில் இறக்காமல் ரைட் சைடில் ஆட்டோவை தட்டாமல் இந்த இடம் பார்த்திங்கன்னா அகெயின் செம்ம பெண்ட். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் டேர்ன் பண்ணணும். ஸோ ஸ்லோவாக டேர்ன் பண்ணும்போது அந்த மிரர் அனலைசேஷன் அந்த ஒன் மெத்தடில் பார்த்திங்கன்னா பொறுமையாக மூவ் பண்ணிவிட்டு அழகாக வெஹிக்கிள் ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு மெதுவாக க்ரீப்பிங்லேயே போகிறாரு. ஸோ இந்த க்ரீப்பிங் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் சொல்லியிருந்துமே பார்த்திங்கன்னா நிறைய தப்பு பண்ணுறாங்க. என்ன ஓவர் ஆக்சலரேஷன் கொடுத்துருவாங்க, இல்லைனா பார்த்திங்கன்னா கம்மியான ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்களாலுமே உங்களுக்கு அந்த ரெவ் மேட்ச் வந்து கரெக்டாக இல்லாமல் என்ன ஆகும்னா ஒரு அதாவது அந்த இன்ஜினும் அந்த ரெவ் மேட்ச் உங்களோட கிளச்சும் ஆக்சலரேஷன் கண்ட்ரோல் கரெக்டாக இல்லைனாலே உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான இடத்துல சல்லுன்னு போகாமல் இப்போ டவுன் இறங்குது, டவுனில் இறங்கும்போது பார்த்திங்கன்னா கிளச்சை மெதுவாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெஹிக்கிள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ அடுத்த செக்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் பார்க்கிங் பார்க்க போகிறோம். ஸோ பெர்பெண்டிகுலர் பார்க்கிங் பொறுத்தவரைக்கும் நான் அவருக்கு சொல்லியிருக்கிறது இந்த இடத்துலாம் பார்க் பண்ண போகிறோம். இந்த பெர்பெண்டிகுலர் பார்க்கிங்கில் நேராக பேரலாக வந்து அந்த வெஹிக்கிளை அவரோட டெயில் லைட்டையும் இந்த வெஹிக்கிளோடைய ஹெட் லைட்டையும் மேட்ச் பண்ணணும். ஸோ அப்படி மேட்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த வெஹிக்கிள் இங்கே பார்க் ஆக போகுது. அவரை நான் கொஞ்சம் மூவ் பண்ண ஒரு 5 to 10 மீட்டர்ஸ் முன்னாடி மூவ் பண்ண சொல்லிவிட்டு அந்த டெயில் லைட்டை இந்த வண்டியோட ஹெட்லைட்டோட கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா அவரோட வெஹிக்கிளில் கேமரா கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாருனா அவருடைய சைடு மிரர்ஸை யூஸ் பண்ணி வெஹிக்கிளை எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வராரு பாருங்கள். நீங்களே பாருங்கள் அந்த வெஹிக்கிளுடைய க்ளோசிங் பொசிஷன்ஸ் ப்ளஸ் இந்த வெஹிக்கிளோட மேட்சிங் பாருங்கள். அழகாக ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஸ்லோவாக இன்ச் பை இன்ச்சாக தான் வர சொல்லியிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தார்னா கண்ட்ரோல் லூஸ் பண்ணிவிடுவார். ஸோ அந்த பொறுமையாக க்ரீப்பிங் ஃபங்க்ஷனில் வரும்போது என்ன ஆகுனா வெஹிக்கிள் அழகாக டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் கரெக்டாக அந்த மிரர் டு மிரரில் ஜட்ஜ்மெண்ட் நெக் டு நெக்கில் வராரு. ஸோ வரும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து அந்த டெயில் லைட்டோட இந்த வெஹிக்கிளுடைய ஹெட்லைட் கரெக்டாக மேட்ச் பண்ணி ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும், இல்லைனா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணணும். வெஹிக்கிள் வந்து சைடு பை சைடு வந்து பார்க்கிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாகிடும். இப்போ இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் அவருக்கு நான் சொல்லியிருக்கேன், ரைட்டு கரெக்டாக திருப்பிட்டார். ஸோ திருப்பிட்டு இப்போ என்ன பண்ணுவார்னா வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள் அழகாக உள்ளே இன்செர்ட் ஆகும். இந்த மாதிரி இன்செர்ட்டிங் பொசிஷனில் போ உங்களுடைய டெயில் லைட் வந்து அந்த ஹெட்லைட்டை கிராஸ் பண்ணிடணும். ஆஃப் த பாடி கிராஸ் ஆன பையனும் உங்களுடைய சைடு மிரர்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் பண்ண பிறகு உங்களுடைய மிரர் ப்ளஸ் லெஃப்ட்டில் பொறுத்தவரைக்கும் யாரும் கிடையாது. ரைட் சைடில் நீங்கள் ரொம்பவும் திருப்பிட்டிங்கன்னா செடிக்கிட்ட போயிடும். லெஃப்ட் சைடில் ரொம்ப திருப்பிட்டிங்கனாலும் உங்களுடைய ஃப்ரண்ட்டில் இருக்க ஹெட்லைட் போர்ஷன் வந்து அந்த வெஹிக்கிளோடைய ஹெட்லைட்டோட டச் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல பொறுமையாக இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களோட வெஹிக்கிள் அழகாக பார்க்க ஆகும். பாருங்கள் அழகாக லெஃப்ட் ரைட்டு மிரர் பார்த்து கரெக்ட். நான் வெளியே இருந்து நான் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். அவரை பார்த்தீங்கன்னா ஒரு பிகினருக்கு எப்படி ஒரு டாஸ்க்லேயுமே அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரிவர்ஸில் பிளைண்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் பார்க்கிங் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி பார்க்கிங்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்க்கிங் பண்ணுறதுல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஸோ பாருங்கள் அழகாக உள்ளே வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டிங் பொசிஷனுக்காக நான் பொறுமையாக அவர் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா அந்த வெஹிக்கிளோட இந்த வெஹிக்கிளை மேட்ச் பண்ண சொல்லிவிட்டு ஸ்லோவாக பார்த்திங்கன்னா வெளியே பின்னாடி போயிட்டு அழகாக ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட் கியரை போட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் அந்த வெஹிக்கிளாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நேராக கரெக்டாக அந்த வெஹிக்கிள் கிட்ட வந்து பார்க் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.